வணக்கம். வெல்கம் டு பார்ட் 5 ஆஃப் சி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் தமிழ் சீரீஸ். லாஸ்ட் வீடியோவில் கம்பைலர் செட்டப் அண்ட் சோர்ஸ் கோட் எழுதுறதுக்கான டெக்ஸ்ட் எடிட்டர் செட்டப் ரெண்டுமே நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம ஆக்சுவல் சி ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கிறது என்னங்கிறத பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுறேன். சி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன அப்படின்னா, உங்களோட மொத்த ப்ரோக்ராமையும் உங்களோட மொத்த சோர்ஸ் கோடையுமே சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் நீங்கள் என்னென்னலாம் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சி ப்ரோக்ராம்ஸோட அடிப்படையே இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபங்க்ஷனுங்கிறத நீங்கள் ஒரு சின்ன வேலை அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி டாஸ்க் நீங்கள் வீட்டில் பண்ணுற அல்லது ஆஃபீஸில் பண்ணுற இல்லை காலேஜில் பண்ணுற ஒரு சின்ன டாஸ்க். அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணாதான் அந்த ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம சியில் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் போவீங்க, அங்கே போய் லாகின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் செக் அவைலபிலிட்டின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்ப்பீங்க. அவைலபிள் டேட்ஸ் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா யூ வில் பிளாக் த டிக்கெட். அதுக்கப்புறம் பே பண்ணுவீங்க, ஒரு பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் யூ வில் சைன் அவுட் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நான் இன்னும் குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறேன். இந்த லாகின் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன், டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இருக்கிற டிக்கெட்டை உங்களுக்கு கன்வீனியன்ட் டேட்டில் புக் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன், பேமெண்ட் அந்த ப்ராசஸ் ஒரு ஃபங்க்ஷன், சைன் அவுட் அது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸாக உங்களால் இந்த நேரத்தில் விஷுவலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி சியுமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்னால ஆனது. அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் மெயின்ங்கிறது இந்த ப்ரோக்ராமோட ஒரு அப்ளிகேஷன் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த மெயின்கிற ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு சி ப்ரோக்ராம் இருக்கவே இருக்காது. இப்போ நீங்கள் என்னோட இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் ஒரு 4 லைன் கோடு பார்க்குறீங்க. இதில் மெயின் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனோட ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஓகே, இது பார்க்குறதுக்கு இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சிரமமாக இருந்தாலும் அந்த பர்பஸ் என்ன, ஏன் இதை இப்படி எழுதுகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக ஆகிடும். மற்ற எல்லா மொழிகளையும் நம்ம கற்றுக்கும் போது அந்த மொழிக்கு எப்படி ஒரு கிராமர் இருக்கோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் ஒரு தனிப்பட்ட சின்டாக்ஸ் இருக்குது. சின்டாக்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்மெட், ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த சி ப்ரோக்ராமை எழுதும் பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் பண்ண முடியும். ஓகே. ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் அப்ளிகேஷனோட என்ட்ரி பாயிண்ட். உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணும்போது ஓஎஸ் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை தான் இன்வோக் பண்ணும். இன்வோக் அப்படின்னா கால் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை விதமான யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எவ்வளவு நாளும் எழுதிக்கலாம். ஆனால் மெயின்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டிய டிஃபால்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். அதே மாதிரி சி ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ்னா நீங்கள் எழுதுகிற MAIN அப்படிங்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கேபிட்டல் MAIN அப்படின்னு போட்டிங்கன்னா இது நாட் கரெக்ட். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஷுட் பி லைக் திஸ். சரி, இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு வாய்டுன்னு எழுதியிருக்கீங்களே அப்படின்னா என்ன, இந்த பிரேஸ் போட்டிருக்கீங்களே இப்படின்னா என்ன, இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லைன் எழுதியிருக்கீங்களே அப்படின்னா என்ன, இதெல்லாம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்களோட எதிர்பார்க்குற நான் அவுட்புட் மட்டும் நான் என்ன சொல்லிடுறேன்னா, இந்த ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஹாய் மணி அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களோட டெர்மினலில் அல்லது உங்களோட அந்த கன்சோல்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இது எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல செஞ்சு காமிச்சிட்டு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் CMD உங்களோட டாஸ்க் பாரில் CMDன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் விண்டோ வந்துடும்.
ஸோ இந்த பிளாக் கலர் விண்டோவில் நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு டைரக்டரி பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. சி ட்ரைவில் யூசர்ஸ்ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு யூஸருங்கிற ஃபோல்டருக்குள்ளே இது பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி உங்களோட லேப்டாப்லேயும் டெஸ்க்டாப்லேயும் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எழுதும்போது அது டிஃபால்ட்டாக ஒரு ஃபோல்டர் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த ஃபோல்டரில் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸை வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வேறு ஃபோல்டரில் என்னோடய டைரக்டரியில் என்னோடய ஃபைல்ஸ் இருக்குது, அங்கே இருக்கிற ஃபைல்ஸை நான் இங்கே எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டாஸ் கமாண்ட்ஸ் இருக்குது. அந்த டாஸ் கமாண்ட்ஸ் வழியாக நீங்கள் அந்த ஃபோல்டருக்கு நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாஸ் கமாண்ட்ஸ் தெரிஞ்சால் தான் எனக்கு சி ப்ரோக்ராமிங் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த ரெண்டும் ரிலேட்டடே கிடையாது. ஆனால் ஒரு ஃபார்மல் ஒரு டீட்டெயில்டு அப்ரோச்சுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் எடுக்கிறேன். உங்களுக்கு இது கன்வீனியன்ட் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபோல்டர் பாத் எங்கே இருக்கோ அங்கேயே நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் என்னோடய ஃபைல்ஸை சோர்ஸ் கோட டி ட்ரைவில் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் நேவிகேட் பண்ணுறதுக்கு முதல்ல D: அப்படின்னு போட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதோட டைரக்ஷன் டி ட்ரைவில் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் 2 ஃபோல்டர்ஸ் வச்சுருக்கேன். இந்த சிடிங்கிற கமாண்ட் என்ன அர்த்தம்னா சேஞ்ச் டைரக்டரி. நான் இன்னொரு டைரக்டரி போக விரும்புகிறேன், டோபோ ஃப்ராங்கிங்கிற ஃபோல்டருக்கு. ஸோ நான் சிடி ஸ்பேஸ் அந்த ஃபோல்டர் நேம் கொடுக்குறேன். திரும்ப நான் என்டர் கொடுக்குறேன். திரும்ப சிடி ஸ்பேஸ் டெமோ. இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் என்னோடய சோர்ஸ் ஃபைல் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா டி ட்ரைவில் டோபோ ஃப்ராங்கிக்குள்ளே டெமோக்குள்ளே என்னோட myfirstprogram.c அப்படிங்கிற ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்னால் அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியணும்னா ஐ எம் சேஞ்சிங் திஸ் டைரக்டரி டு பாயிண்ட் டு த ஃபைல் ஐ ஹாவ். ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ போய் நான் வந்து dir அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் இந்த dir கமாண்டுனா டைரக்டரி அப்படிங்கிற கமாண்ட். இது வந்து இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் சப் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, dobofranky.txt. அதுக்கப்புறம் நம்ம இப்போ காமிச்ச myfirstprogram.cங்கிற இந்த சோர்ஸ் கோட் ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபைல் நீங்கள் முதல்ல ஒரு ஃபோல்டர் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரில் உங்களோட ப்ரோக்ராம் ஃபைல் எழுதி அந்த ஃபைலை நீங்கள் .cங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, சேவ் பண்ண ஃபைலை எப்படி நம்ம இப்போ கம்பைல் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை கம்பைல் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் GCC. இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ GCCங்கிற இந்த கம்பைலர் அப்ளிகேஷனுக்கு நான் என்னோட ஃபைல் myfirstprogram.cங்கிற ஃபைலை இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த கம்பைலர் இப்போ இந்த சோர்ஸ் கோட் ஃபைலை கம்பைல் பண்ண போது அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன், -o அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுத்து myfirstprogram.exe அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சோர்ஸ் ஃபைலை இன்புட்டாக எடுத்து நீங்கள் அதை கம்பைல் பண்ணி வரக்கூடிய அந்த பைனரி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை இந்த நேமில் அவுட்புட்டாக ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கமாண்ட். இப்போ நான் என்டர் பண்ணிடுறேன். இப்போது ஒரு எரரும் வரல. எதுவும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய சோர்ஸ் கோடில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா இது கம்பைலேஷன் எரராக இங்கே வந்திருக்கும். ஸோ ஒரு மெசேஜும் இங்கே வரலைங்கிறதுனால கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் என்னோட இந்த 4 லைன் கோடோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் I should see a message as hi money. ஸோ அது வருதான்னு பார்க்குறதுக்கு I should run my program. அதுக்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கிற myfirstprogram.exe ஃபைலை ரன் பண்ணால் போதும். ஸோ நான் இதை என்டர் பண்ணுறேன். உங்களுக்கு hi moneyங்கிற மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ இப்போ we will go back to this code. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது மெயின் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரேசஸ் போடுறோம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை, நம்ம எழுதுகிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சரி, இல்லை சியை பொறுத்த வரைக்கும் பில்டினாக சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கும் சரி. அதோட ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கும், அந்த நேம் தான் மெயின். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் அதுக்கு நடுவில் இந்த ப்ரோக்ராம் அல்லது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு என்னென்ன இன்புட்ஸ் தேவைப்படுமோ அதை நீங்கள் இங்கே ஆர்கியூமெண்ட்ஸாக பாஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் செஷன்ஸில் பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த மெயின் ரன் ஆகிறதுக்கு வேறு எந்த ஆர்கியூமெண்ட்ஸும் தேவையில்லைங்கிறதுனால இதை நான் எம்டியாக விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி வாய்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன்.
வாய்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் டேட்டா டைப் இன் சி. அது எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங் அப்படின்னு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் வாய்டுங்கிற அந்த கீவேர்டு. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஒரு தேவைப்படுற இடங்களில் தன்னோட இன்புட்டை வச்சு அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் முடித்த பிறகு ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணுறதுனா திரும்பி கொடுக்குறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மேனேஜர் இருக்காங்க, ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. மேனேஜர் வந்து அந்த எம்ப்ளாயிக்கு சில டாஸ்க் அசைன் பண்ணுறாங்க. அசைன் பண்ணி முடித்த உடனே அந்த எம்ப்ளாயி அந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு திரும்ப மேனேஜர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த வேலை முடிச்சுட்டேன், இந்தந்த வேலைகள் இந்தந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த மெயின்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. கால் பண்ணி முடித்த உடனே இந்த மெயின் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடித்த உடனே இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னு ஓஎஸ்க்கு திரும்ப சொல்லலாம். அப்போது ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே இன்ட் மெயின் அப்படின்னு போட்டுக்கலாம். இன்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டிஜர். இன்டிஜருங்கிறது ஒரு ஹோல் நம்பர். ஓகே, ஸோ அப்படி எதுவும் அனுப்பணும்னா நாங்கள் இன்ட் மெயின்னு போட்டுக்கலாம். எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை அப்படின்னா யூ கேன் சிம்பிளி சே வாய்ட் மெயின். நம்மளாவே நமக்கு தெரிஞ்ச விதத்தில் சில ஃபங்க்ஷன்ஸ் எழுதும்போது இதோட பர்பஸ் ரொம்ப நல்லாவே புரியும். இப்போதைக்கு மெயின் அப்ளிகேஷன் மட்டும், மெயின் ஃபங்க்ஷனை மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அல்ல ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்படி இருக்கணும்னா ரிட்டர்ன் டைப், ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் இந்த பேரந்தசிஸ்குள்ள இந்த மாதிரி க்ளோஸ் பிரேஸ் ஓப்பன் பிரேஸ்க்குள்ள ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, அப்போது இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸை வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ண போகுது. அந்த ப்ராசஸ் பண்ண பிறகு அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டைப்பை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, இது இப்போ printfனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, printfங்கிறது ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன். இப்போ சியோட ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு சில தேவைப்படுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆகி வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட முதல் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். நம்ம கம்ப்யூட்டரில் இல்லை டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த print அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த printf ஃபங்க்ஷனுங்கிறது பிரிண்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த printf ஃபங்க்ஷன் உங்களோட இந்த டெர்மினல் அல்லனா இந்த கன்சோல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்க்ரீனில் இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ இந்த printfங்கிற ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் இன் சி ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. அந்த ஃபங்க்ஷனை நம்மளோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணணும்னா அந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி எனக்கு தேவை. அதனால தான் இந்த லைன் ஆஃப் கோட் நம்ம எழுதியிருக்கோம். #include stdio.h. இந்த stdio.h அதில் stdio அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரி. அந்த லைப்ரரியில் இருக்கிற ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஓகே, இந்த ஹெட்டர் ஃபைல் அப்படின்னா இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸோட டிக்ளரேஷன்ஸ் அதில் இருக்கும். அந்த ஃபைலை நான் ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி ஒரு printf ஃபங்க்ஷன் இல்லைன்னா நான் மேனுவலாக இந்த கன்சோலில் என்னோடய மெசேஜை டிஸ்பிளே பண்ணி வைக்கிறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக நிறைய கோட் எழுதணும். ஓகே, ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி தேவைப்படுதோ அதை ஃபுல்லாக சியோட பில்ட்இன் லைப்ரரியில் ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸாக எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்மளோட ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த printf அப்படிங்கிறது ஃபார் டிஸ்பிளேயிங் டெக்ஸ்ட் ஆன் தி யூசர் டெர்மினல். ஓகே, இதே மாதிரி யூசர்கிட்டேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படும். அதுக்கு பேர் scanf. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பற்றிய ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எனக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் இந்த கேர்லி பிரேஸ். இந்த கேர்லி பிரேஸ் எதுக்காகனா இதை தான் ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போதோ அதோட எல்லா கண்டென்ட்டும் இந்த கேர்லி பிரேசஸ்குள்ளே தான் இருக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் நம்ம பெரிய வேலை எதுவும் பண்ணலை. ஒரே ஒரு
பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் போக போக பெரிய ப்ரோக்ராம்ஸ் எழுத உங்களோட அந்த ஃபங்க்ஷன் பாடி கோட் ரொம்ப பெருசாக ரொம்ப நீளமாக இருக்கும். பட் எனிவே அந்த ஃபுல் கண்டென்ட்டும் இந்த கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் தான் இருக்கணும். ஸோ சி ஃபங்க்ஷன்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த செஷனில் ஒரு யூசர்கிட்டேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறது எப்படி, அது திரும்ப கன்சோலில் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.